துரைபாஸ் வீட்டில் உள்ள டெலிபோன் பூத் மூலியமாக பத்திரகாளி போன் பேசிய நபர்களை பத்திரகாளி உருவத்தில் ஒரு மர்ம பேய் அவர்களை அழிக்க வருகிறது. யாருக்கிட்ட வேணாலும் போன் பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் போன் அடிச்ச எல்லாரையும் ஒரே அடியா அழிக்க பாக்குறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அம்மாடி, டீச்சரா? அப்பா, ஒரு வழியா எல்லா பேப்பரையும் திருத்தி முடிச்சாச்சு. பூ மாதிரி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கா. அப்புறம் இந்த கோழி முட்டை சுக்கி கோழி முட்டை வாங்கியிருக்கா. இருக்கட்டும், நாளைக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன்ல அவளை என்ன செய்யறேன் பாரு. என்ன மறுபடியும் போன் அடிக்குது? ஒருவேளை ஏதோ முக்கியமான காலா இருக்குமோ? வேண்டாம் டீச்சர், போன் எடுக்காதீங்க டீச்சர், போன் எடுக்காதீங்க. யாரா இருக்குன்னு தெரியலையே. ராத்திரி நேரத்துல 2 வாட்டி போன் பண்ணிருக்காங்க. ஏதோ முக்கியமான காலா தான் இருக்கும். எடுத்து பேசுவோம். வேண்டாம் டீச்சர், தயவு செஞ்சு போனை எடுக்காதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சிக்க, இன்னைக்கு உன்னோட அழிவு நிச்சயம். யாரது? 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 போன் பண்ணி என்னையே மிரட்டுறாவ. பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுவோமா? என்ன டிவி தன்னால ஆன் ஆகுது? என்ன நாயெல்லாம் ஊல விடுது? சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்குவோம். என்ன சேர தன்னால போகுது? என்ன சேர மறுபடியும் மூவ் ஆகுது? என் பின்னாடி யாரு? என் பின்னாடி யாரு? யாரும் இல்ல. டீச்சர், என்னால டீச்சர் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டாவ. இப்போ உன் கதையையும் சேர்த்து முடிச்சிடுறேன். யார் அது? உன் புருஷனுக்கு அழிய போறதுக்கு அவ்வளவு ஆர்வமா? வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. யாரையும் ஒண்ணும் செஞ்சிடாத. பேய்க்கே போன் அடிக்கிறியா? நில்லுடா, வர.
நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் உங்களது அழைப்பை எடுக்கவில்லை. எனவே சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். யாரா இருக்கும்? யாரு இந்நேரத்துல எனக்கு பான் போட்டிருப்பா? இந்நேரத்துல யாருடைய செல்ல அழுத்துறா? ஏய் முனியாண்டி, முனியாண்டி, நைட்டு உறங்காம என்னடா செல்ல நோண்டிட்டு இருக்கறா? ஏமா, எனக்கு யாரோ இந்நேரத்துல பான் போட்டிருக்காவம்மா, அதான் யாருன்னு திருப்பி பான் போடுறேன். இந்நேரத்துலயா? இந்த ராத்திரி நேரத்துல உனக்கு யாருடா பான் போட்டிருப்பா? ஐயா ராசா, திருப்பி அந்த பானுக்கு பான் போட்டு கேளையா. ஒருவேளை காணாம போன உன் பெஞ்சாதிக்கு இது பான் போட்டிருக்க போறாளாட்டுக்கு. அதாம்மா திருப்பி பான் போட்டு கேட்க போறேன். அண்ணா அவியலே பான் போட்டுட்டாருலாட்டுக்கு. அண்ணங்க சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு அந்த போனை எடுக்காதீங்க, போனை எடுக்காதீங்க. ஹலோ ஹலோ, யாருங்க? சொல்லுங்க. ஐயா முனியாண்டி, போன்ல யாருடே? யாருன்னு தெரியலம்மா. யாருன்னு கேட்டா ஏதோ பொம்பளை சிரிக்கிற சத்தம் கேக்குமா. என்னது சிரிக்கிற சத்தம் கேக்கா? இந்த ராத்திரி நேரத்துல எந்த சிரிக்கி மாவ போன போட்டு பல்ல காட்டிட்டு இருக்கறா? நிச்சயம் அது உன் பெஞ்சாதியா இருக்காது. போன வை, ஏதோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டா இருக்க போகுது. ஆட்டுமா. நான் கூட பத்திரகாளி தான் பான் பாடுறாளோன்னு நினைச்சேன். யாரு இந்நேரத்துல காலிங் பெல் அடிக்கிறது? ஒருவேளை ஒருவேளை அம்மையா இருக்குமோ? அம்மா அம்மா, ஏய் இருமா இரு. ராத்திரி நேரத்துல காலிங் பெல் அடிச்சதுனா சின்ன பிள்ளைகளெல்லாம் போய் கதவை திறக்க கூடாதுமா. ஆமாம்மாக்கா, நானே போய் யாருன்னு பார்த்துட்டு வாரேன். ஐயா முனியாண்டி, பாத்தியா? ஆட்டுமா. வரேன் வரேன். யாருமே இல்ல இங்க, யாருமே இல்ல. பிறகு யாரு காலிங் பெல் அடிச்சது? ஒண்ணுமே புரியலையே. யாரும் இல்லம்மா. யாருமே இல்ல. பிறகு யாரு காலிங் பெல் அடிச்சிருப்பா? என்ன கதவு தன்னால சாத்துது? ஒருவேளை கதவு காத்தடிச்சு சாத்தி இருக்குமோ? ஒன்னும் இல்லம்மா. ராத்திரி நேரத்துல அங்க இங்க லாந்திட்டு இருக்காதயா, நேரா இங்க வா. இந்த வாரம்மா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேண்டாம், என் குடும்பத்தை விட்டு. என்ன கதவை திறக்கவே முடியல. கதவை திறங்க,
ஏம்மா சுத்தி முத்தி நல்லா தேடி பார்த்துட்டம்மா, அங்க யாருமே இல்ல. என்னையா சொல்றா? யாருமே இல்லாம அப்ப யாரையா காலிங் பெல் அடிச்சது? அதாம்மா எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஒருவேளை பாட்டி காலையில ஆச்சுன்னா காலிங் பெல் அடிச்சிட்டு ஒரு காக்கா பணம் பேக்க போடுமுல, அந்த காக்கா கீது ஒருவேளை டைம் ஷிஃப்ட் மறந்து போய் இப்ப வந்து காலிங் பெல் அடிச்சிருச்சோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கம்மா. ஏய் என்ன ஆச்சுடி? விக்கல் எடுக்குதுடி வள்ளி. விக்கல் எடுக்கா? அப்ப கிச்சன்ல போய் தவளை பானையில தண்ணிய மோந்து குடிமா. சரி பாட்டி. ஏய் நான் வேணா உன் கூட வரவா? வேணாண்டி வள்ளி, நானே போய்ப்பேன். பார்த்து பயப்படாம போ. ஓகேடி வள்ளி. ஐயா முனியாண்டி, உன் பெஞ்சாதி காணாம போனதுல இருந்து நம்ம வீட்ல என்னென்னமோ நடக்குது ஐயா. காலையில ஆச்சுன்னா காக்கா வந்து காலிங் பெல் அடிச்சு பணம் பைய கீழே போட்டு போகுது. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே புரியலையா. எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா நம்ம வீட்டுக்கு வர்ற 1,00,000 பணத்துக்கும் பத்திரக்காளிக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்குமா? ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணிய மோந்து குடிப்போம். என்ன ஏதோ தண்ணி சத்தம் கேக்கு? பாத்ரூம்ல இருந்து தான் சத்தம் கேக்கு. இந்நேரத்துல பாத்ரூம்ல யார் இருக்கா?